நிறுத்துங்க. லைசன்ஸ் எடுங்க. சார் லைசன்ஸ்லாம் இல்ல. லைசன்ஸ் இல்லையா? லைசன்ஸ் இல்லாம எப்படி வண்டி ஓட்டுறீங்க? இருங்க 2000 ரூபாய் ஃபைனை போடுறேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அக்காவும் போலீஸ் தான், இருங்க கால் பண்ணி தரேன். பொம்பளைங்க கழுத்துல இருந்து செயினா இருக்கிற. என்னங்க பேசுங்க. ஹலோ, நீங்க போலீஸா மேடம்? ஆமா, நீங்க யாரு? மேடம், உங்க தம்பி லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாரு. ஏன்னு கேட்டா எங்க அக்கா போலீஸ்னு உங்களுக்கு கால் பண்ணி கொடுக்குறாரு. என்ன மேடம், விட்டுருவா? அக்கா போலீஸ்னா தப்பு பண்ணா விட்டுருவீங்களா? பிடிச்சி ஃபைனை போடுங்க சார். சரிங்க மேடம். அக்கா ஏங்க அப்படி பண்ண? அவர் ஏதாவது சொல்லி விட சொல்லிருக்கலாம்ல. 2000 ஃபைன் போட்டாங்க. தப்பு யார் மேலடா? ஏன் மேலதான். லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டி யாராவது ஆக்சிடென்ட் பண்ணா யாரை பதில் சொல்லுவா? உன் தம்பின்னு சொல்லி இந்த ஒரு வாட்டி மட்டும் விட சொல்லிருக்கலாம்ல. தப்பு பண்ண எல்லாரும் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் சொல்லி தப்பிச்சிட்டா அந்த தப்புக்கான தண்டனை யாரை அனுபவிக்கிறது? இப்படி சொல்லி தப்பிக்கிற ஆளுங்க மேல உள்ள கோவத்தினாலதான் அப்பாவி மக்கள் மேல ஃபைனை போட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறோம். நான் மட்டும் இங்க கரெக்டா இருந்தா எல்லாம் மாறிடுமாக்கா? நீங்களும் மாறணும். நாங்க என்ன பண்ணோம்? தப்பு பண்றவங்க கிட்ட காசு வாங்காம அவங்களை தண்டிச்சாலே போதும்க்கா, இங்க எல்லாமே மாறிடும். ஒரு தப்பை மறைக்க காசு வாங்குறீங்களே, அங்கிருந்து தான் அவனோட முதல் தப்ப ஆரம்பிக்குது. என்ன தப்புனாலும் காசு கொடுத்துக்கலான்னு.